இன்றைக்கி வீடியோவில் பிஜிடிஆர்பி காமர்ஸ் யூனிட் 3 பார்க்க போகிறோம். யூனிட் 3ல் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜ்மெண்ட், ஃபங்க்ஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ், அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ரேஷியோஸ், ஃபண்ட் ஃப்ளோ அண்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ், பட்ஜெட்டரி கண்ட்ரோல் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு இந்த டாப்பிக்லேருந்து பிஜிடிஆர்பியில் என்னெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கவர்மெண்ட் கொஸ்டினில் கேட்டாங்களோ அந்த கொஸ்டின்ஸையும் பார்க்க போகிறோம். மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்னது? மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு ஆர்கனைசேஷன் அல்லது ஒரு பிஸ்னஸ் நடக்கிற ஒரு கம்பெனிஸில் எப்படி அவங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க, அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்றத மேனேஜ் பண்ணுறது நம்ம மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அக்கௌண்டிங் அப்படின்றது என்னது? புக் கீப்பிங். ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் புக் கீப் பண்ணுறது தான் அக்கௌண்டிங். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்றது என்னது? ஒரு ஃபினான்ஷியல் ஒரு மேனேஜ்மெண்ட்டில் என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது, அந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் மூலமாக என்ன மாதிரியான டெசிஷன் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரிக்கல் டெசிஷனுக்கு அக்கௌண்ட்ஸ் என்ன மாதிரி யூஸ் ஆகுது அப்படின்றது தான் நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்ஸ் அதாவது அதில் உள்ள ப்ராஃபிட்ஸ் என்ன, லாஸ் என்ன, என்னெல்லாம் அனலைஸ் பண்ணி என்ன டெசிஷன் எடுக்கலாம், ப்ராஃபிட் க்ரோத்துக்கு என்ன டெசிஷன் எடுக்கலாம், சேல்ஸ் எப்படி இருக்குது, டெப்டாஸ் எப்படி இருக்குது, டேர்ன் ஓவர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட்ஸையும் அனலைஸ் பண்ணுறதுக்காக, அதாவது ஒரு டிசிஷன் மேக்கிங்காக யூஸ் பண்ணுற அக்கௌண்ட் தான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் 1950 ஆங்கிலோ அமெரிக்கன் கவுன்சில் ஆன் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றதுல தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, யூஎஸ்ஏல மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் கொண்டு வந்தாங்க. தென் த அமெரிக்கன் அக்கௌண்டிங் அசோசியேஷன் AAA என்ன டிஃபைன் பண்ணுறாங்க மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்னா, த மெத்தட்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் நெசசரி ஃபார் எஃபெக்டிவ் பிளானிங் ஃபார் சூஸிங் எமாங் ஆல்டர்னேட்டிவ் பிஸ்னஸ் ஆக்ஷன் அண்ட் ஃபார் கண்ட்ரோல் த்ரூ த எவலுவேஷன் அண்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு AAA டிஃபைன் பண்ணுறாங்க மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்க்கு. நம்ம இந்தியாவில் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா என்ன டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, such of its techniques and procedure by which accounting mainly seeks to aid the management collectively has come to be known as management accounting சொல்லிட்டு இந்தியாவில் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்க்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஆன் தி ஹோல் இந்த டெஃபினேஷன்லேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்றது ஃபினான்ஷியல் டேட்டாஸை ரெக்கார்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு, பிளானிங்க்கு, ஒரு ராங் ரன்னிங் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ்க்கு என்ன மாதிரியான டெசிஷன்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் வந்து ஒரு மேண்டேட்ரி கிடையாது. கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு எந்த இதுவும் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்பெசிஃபிக் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்க்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கை ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஹோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம எக்கனாமிக் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன ஆல்ரெடி நமக்கு தெரியும். பிஸ்னஸில் நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷனையும் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மூலமாக ஒரு கம்பெனியோட அசட்ஸ் என்ன, லயபிலிட்டி என்ன, அவங்களோட கேபிட்டல் எவ்வளவு, ப்ராஃபிட் எவ்வளவு, ஷேர் கேபிட்டல் எவ்வளவு, அவங்க ஓன் கேபிட்டல் எவ்வளவு, டிபெஞ்சர்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். அப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கும், பேலன்ஸ் ஷீட், P&L, கேஷ் ஃப்ளோ அண்ட் நோட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும். அப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னாலே அனாலிசிஸ் தான். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் என்ன பண்ணுவோம், ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறதுக்காக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன், அதாவது ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் அதோட ப்ராசஸை அந்த கம்பெனியில் அனலைஸ் பண்ணுறது தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அனாலிசிஸ் எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லைக் இன்வெஸ்டர், ஷேர் ஹோல்டர்ஸ், பேங்க், கம்பெனி, மேனேஜ்மெண்ட் இவங்க எல்லாருக்குமே இந்த ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கம்பெனிலையும் டிஃப்ரெண்ட் பர்பஸ் இருக்கும். ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் அந்த வாட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி அவங்களோட பர்பஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். தென் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸில் 3 டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் இருக்குது. ரேஷியோ அனாலிசிஸ், ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ், கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ். ரேஷியோ அனாலிசிஸ் அப்படின்றது என்னது, ஒரு இன்டர் ரிலேட்டடான
டூ வேரியபிள்ஸ், அதாவது மேத்தமெட்டிக்கல் வேரியபிள்ஸில் இன்டர் ரிலேட்டடாக இருக்க டூ மேத்தமெட்டிக்கல் வேரியபிள்ஸ்க்குரிய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணுறது தான் ரேஷியோ அனாலிசிஸ். அதோட குவான்டிடேட்டிவ் ஃபார்மை நம்ம என்ன பண்ணுறோம், ரேஷியோ அனாலிசிஸ் மூலமாக அனலைஸ் பண்ணுறோம். பேட்டி ரேஷியோ அப்படின்றவங்க ரேஷியோவுக்கு என்ன மாதிரியான டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த டேர்ம் அக்கௌண்டிங் ரேஷியோ இஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் சிக்னிஃபிகண்ட் ரிலேஷன்ஷிப் விச் எக்ஸிஸ்ட் பிட்வீன் ஃபிகர்ஸ் known in balance sheet and profit and loss account in a budgetary control system or any other part of the accounting management சொல்லிட்டு ரேஷியோவுக்கு பேட்டி அப்படின்றவங்க டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு கம்பெனியில் உள்ள ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற இன்டர் ரிலேட்டடான டூ மேத்தமெட்டிக்கல் வேரியபிள்ஸ்க்குரிய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணுறது தான் ரேஷியோ அனாலிசிஸ். ரேஷியோ அனாலிசிஸ் 4 டைப்ஸாக இருக்குது. லிக்விடிட்டி ரேஷியோ, லெவரேஜ் ரேஷியோ, ஆக்டிவிட்டி ரேஷியோ, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்றது என்னென்னா, ஒரு கம்பெனியோட கரண்ட், அதாவது 1 இயர்க்குள்ளே இருக்கிற ஆப்ளிகேஷன்ஸையும் எக்ஸ்பென்சஸையும் மீட் பண்ணுறதுக்குரிய கரண்ட் அண்ட் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இதுக்குள்ளே உள்ள ரேஷியோஸ் ஃபைன் பண்ணுறது தான் லிக்விடிட்டி ரேஷியோ. லிவரேஜ் ரேஷியோ அப்படின்றது என்னென்னா, அந்த கம்பெனியோட அசட்ஸ்லாம் எப்படி இருக்குது, அந்த அசட்ஸில் உள்ள ஈக்விட்டிஸ், டெப்ட், அந்த ஃபேர்மில் இருக்க ஃபினான்சிங் பொசிஷன், இதெல்லாம் ஃபைன் பண்ணுறது தான் லிவரேஜ் ரேஷியோ. ஆக்டிவிட்டி ரேஷியோ அப்படின்றது என்னென்னா, அந்த அசட்ஸை எப்படியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க, எந்த ரேஷியோஸில் அசட் யூட்டிலைஸ் ஆகிருக்கு அப்படின்னு ஃபைன் பண்ணுறது தான் ஆக்டிவிட்டி ரேஷியோ. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ அப்படின்றது என்னென்னா, ஒரு கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டிக்காக என்னெல்லாம் அந்த இருக்கிற எலமெண்ட்ஸில் இன்ஃபர்மேஷன் வேரியஸ் ஆகிருக்கு, அதோட ரேஷியோஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணுறது தான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபெக்டிவ்னஸை ஃபைன் பண்ணுறது தான் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. ஓகே, இப்போ இந்த ரேஷியோஸ்குள்ளெல்லாம் சப்டைட்டில்ஸ் இருக்குது. லிக்விடிட்டி ரேஷியோவில் கரண்ட் ரேஷியோ, கியூக் ரேஷியோ, இன்டர்னல் மெஷர், நெட்வொர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லிட்டு இருக்குது. லிவரேஜ் ரேஷியோவில் டெப்ட் ரேஷியோ, டெப்ட் அண்ட் ஈக்விட்டி ரேஷியோ, கேபிட்டல் எம்ப்ளாய்டு ரேஷியோ, இன்டர் கவரேஜ் ரேஷியோ. ஆக்டிவிட்டி ரேஷியோவில் inventory turnover ratio, debtor turnover ratio, asset turnover ratio, working capital, creditor turnover ratio, profitability ratio, gross profit ratio, net profit ratio, operating expenses ratio, return on investment ratio னு சொல்லிட்டு இதில் சப் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இதில் எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லிக்விடிட்டி ரேஷியோ. லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்றது என்ன, ஆல்ரெடி நம்ம சொன்னோம். லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்றது ஒரு கம்பெனியோட ஷார்ட் டேர்ம் அப்ளிகேஷன்ஸ் அண்டு எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுறதுக்காக இருக்கிற அந்த ஷார்ட் டேர்ம் கரண்ட் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ரேஷியோஸ் என்ன மாதிரி டிஃபர் ஆகிருக்கு அப்படின்னு ஃபைன் பண்ணுறது தான் லிக்விடிட்டி ரேஷியோ. லிக்விடிட்டி ரேஷியோவில் வந்து நம்ம அவங்க ஒர்க்கிங் கேபிட்டல் கரண்ட் இயரில் எவ்வளவு இருக்குது, கரண்ட் அசட்ஸில் என்ன மாதிரியான நம்ம க்யூக்காக ஒரு அமௌண்ட்டை கேஷ் ரெட்ரைவ் பண்ணுறதுக்குரிய ரேஷியோஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிக்விடிட்டி ரேஷியோவில் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு கரண்ட் ரேஷியோ. கரண்ட் ரேஷியோ அப்படின்றது the current ratio is measure of the firm short term solvency. It indicates the availability of current assets of rupees of current liability. current assetsக்கும் current liabilityக்கும் உள்ள ரேஷியோஸ் எவ்வளவு, ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு இருக்குது, கரண்ட் இயர் அந்த டூரிங் த அக்கௌண்டிங் பீரியடில், அதாவது ஒரு வருஷத்தில் அசட்ஸ்க்கும் லயபிலிட்டிஸ்க்கும், அதாவது கரண்ட் அசட்ஸ்க்கும் கரண்ட் லயபிலிட்டிஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸை தான் கரண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து கரண்ட் அசட்ஸ் டிவைடட் கரண்ட் லயபிலிட்டி தான் கரண்ட் ரேஷியோ ஃபைன் பண்ணுறதுக்குரிய ஃபார்முலா. தென் கியூக் ரேஷியோ. கியூக் ரேஷியோ என்ன பண்ணுவாங்க, இன்வென்ட்ரி, அதாவது ஸ்டாக்ஸை மாத்திரம் கரண்ட் அசட்ஸில் லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கியூக் ரேஷியோ ஈஸியாக மணியாக கன்வெர்ட் ஆகுறதுக்குரிய அசட்ஸ் நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணுறது தான் கியூக் ரேஷியோ. அதுக்குரிய ஃபார்முலா கரண்ட் அசட்லேருந்து இன்வென்ட்ரிஸ் மட்டும் ஸ்டாக்கை மட்டும் லெஸ் பண்ணிவிட்டு கரண்ட் லயபிலிட்டிஸ் போட்டோம்னா கியூக் ரேஷியோக்குரிய ஃபார்முலா கிடச்சிரும். நெக்ஸ்ட் லிவரேஜ் ரேஷியோ. லிவரேஜ் ரேஷியோ பார்த்தோம் ஏற்கனவே, அதாவது ஒரு கம்பெனியோட அசட்டில் என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறதுல லிவரேஜ் ரேஷியோ. அதாவது லாங் டேர்ம் கிரெடிட்டார்ஸ், டிபெஞ்சர்ஸ் ஹோல்டர்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கிரெடிட்டார்ஸ்க்குரிய இன்ட்ரெஸ்ட், அதெல்லாம் லாங் டேர்மாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த லிவரேஜ் ரேஷியோ நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டெப்ட் ரேஷியோ. டெப்ட் ரேஷியோவில் வந்து டோட்டல் டெப்ட் டிவைடட் டோட்டல் டெப்ட் ப்ளஸ் நெட்வொர்த், டேக்ஸ் டிடக்ஷனுக்கு அப்புறமா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைன் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி டெப்ட் ரேஷியோ நம்ம ஃபைன் பண்ணலாம். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. டெப்ட் ஈக்விட்டிக்குரிய ரேஷியோ ஃபார்முலா டோட்டல் டெப்ட் டிவைடட் நெட்வொர்த்.
நெக்ஸ்ட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு டு நெட் ஒர்த் ரேஷியோ. கேபிட்டல் எம்ப்ளாய்டு நம்மகிட்ட இருக்க எம்ப்ளாய்டோட ரேஷியோஸை ஃபைன் பண்ணுறது தான் இது. கேபிட்டல் எம்ப்ளாய்டு டிவைடட் நெட் ஒர்த். தென் ஆக்டிவிட்டி ரேஷியோ. ஆக்டிவிட்டி ரேஷியோவில் இன்வென்ட்ரி டர்ன்ஓவர் ரேஷியோ, டெப்டார் டர்ன்ஓவர் ரேஷியோ. இன்வென்ட்ரி டர்ன்ஓவர் ரேஷியோவில் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் டிவைடட் ஆவரேஜ் இன்வென்ட்ரி. நம்ம இன்வென்ட்ரி வந்து எவ்வளோ சோல்ட் ஆயிருக்கு, எவ்வளோ அதோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆக்டிவிட்டி ரேஷியோவில் இன்வென்ட்ரி டர்ன்ஓவர் ரேஷியோ ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம். டெப்டார் டர்ன்ஓவர் ரேஷியோவில் நம்மளோட டெப்ட் லெவலை தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்குறோம். அதில் கிரெடிட் சேல்ஸ் டிவைடட் ஆவரேஜ் டெப்டாஸ். அப்போ நம்மளோட ஒரிஜினல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேஷியோ மூலமாக நம்ம ஃபைன் பண்ண முடியும். தென் ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட். ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் ரேஷியோ. ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் ரேஷியோவில் வந்து டெப்டாஸ் இன்டூ 360 டிவைடட் சேல்ஸ், அதாவது 1 இயர் எவ்வளவு நமக்கு டெப்டாஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதோட ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ரேஷியோ யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டோட்டல் அசெட் டர்ன் ஓவர்ஸ். நம்மளோட டோட்டல் அசெட்ஸ்க்குரிய இந்த டர்ன் ஓவர் சேல்ஸ் எவ்வளவு இருக்குன்னு நம்ம ஃபைன் பண்ணுறது தான். நம்ம டோட்டல் அசெட்டில் எவ்வளவு நம்ம சேல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு டோட்டல் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ யூஸ் பண்ணுறோம். அதுக்குரிய ஃபார்முலா சேல்ஸ் டிவைடட் டோட்டல் அசெட்ஸ். தென் ஃபிக்ஸட் அசெட் டர்ன் ஓவர். ஃபிக்ஸட் அசெட் டர்ன் ஓவர் சேல்ஸ் டிவைடட் நெட் ஃபிக்ஸட் அசெட்ஸ். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணுவோம். தென் கரண்ட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோவில் சேல்ஸ் டிவைடட் கரண்ட் அசெட். தென் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. நம்ம என்னெல்லாம் ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது, ப்ராஃபிட்டில் சேஞ்சஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேஷியோவில் பார்ப்போம். அதாவது கிராஸ் ப்ராஃபிட்டுக்கும் நெட் ப்ராஃபிட்டுக்கும் உள்ள ரேஷியோஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணுறது. சேல்ஸுக்கும் ப்ராஃபிட்டுக்கும் எவ்வளோ ரேஷியோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணுறதா இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோவில் வந்துடும். கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜினுக்கு கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் சேல்ஸ், நெட் ப்ராஃபிட் மார்ஜினுக்கு நெட் ப்ராஃபிட் டிவைடட் சேல்ஸ். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணுவோம். கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ். கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் அப்படின்றது என்னென்னா, ஒரு கம்பெனியில் கேஷ் மாத்திரம் ஒரு கம்பெனியில் கேஷ் எப்படி இன்ஃப்ளோ ஆகிருக்கு அவுட்ஃப்ளோ ஆகிருக்குன்னு சொல்லிட்டு டூ பேலன்ஸ்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த கேஷோட மூமெண்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறது தான் கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ். கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸில் வந்து ஃபண்டு என்ன இன்ஃப்ளோ ஆகிருக்கு என்ன அவுட்ஃப்ளோ ஆகிருக்கு அப்படின்றது தான், அது ரெண்டுத்துக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்னன்றதை தான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் பார்ப்போம். ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ். ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ் அப்படின்றது என்னென்னா ஒர்க்கிங் கேபிட்டல்னு கூட அது இன்னொரு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனியோட ஃபண்டோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2 years பேலன்ஸ் ஷீட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆன் தி ஹோலாக கரண்ட் அசட்ஸ் அண்ட் கரண்ட் லயபிலிட்டிஸில் ஈச் அண்ட் எவ்ரி கரண்ட் அசட் அண்ட் கரண்ட் லயபிலிட்டிஸோட ஃபண்ட் என்ன மாதிரி ஃப்ளோ ஆகிருக்கு ஒரு வருஷத்துக்கும் இன்னொரு வருஷத்துக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ். ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸில் உள்ள ஒன் ஆஃப் த எலமெண்ட் தான் கேஷ் ஃப்ளோ. ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லை ஒர்க்கிங் கேபிட்டல் டிக்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸில் நம்ம பார்ப்போம். இந்த ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸில் ஒர்க்கிங் கேபிட்டலில் இருக்கிற ஒன் ஆஃப் த எலமெண்ட் கேஷ் ஃப்ளோ. ஃபண்ட் ஃப்ளோக்கும் கேஷ் ஃப்ளோக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு என்ன பேசிஸில் ஃபண்ட் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னா, பேசிஸ் அனாலிசிஸ் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் ஒர்க்கிங் கேபிட்டலை பேஸ் பண்ணி ஃபண்ட் ஃப்ளோ இருக்கும். கேஷ் ஃப்ளோ வந்து ஒர்க்கிங் கேபிட்டலில் ஒன் ஆஃப் த எலமெண்ட் தான் கேஷ் ஃப்ளோ. ஒரு நேரோ சிச்சுவேஷன்ஸ் மாத்திரம் தான் கேஷ் ஃப்ளோவில் பார்ப்போம். ஒர்க்கிங் கேபிட்டலில் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸில் எல்லா கரண்ட் அசட்ஸ் அண்ட் எல்லா லைபிலிட்டிஸையும் நம்ம பார்ப்போம். சோர்சஸ் இதில் என்னெல்லாம் சோர்சஸ் ஃபண்ட் ஃப்ளோவில் இருக்குது அப்படின்னா, ஒரு 2 yearsக்குரிய கரண்ட் அசட்ஸ் அண்ட் கரண்ட் லயபிலிட்டிஸில் என்னெல்லாம் ஃபண்ட் ஜெனரேட் ஆகிருக்கு என்னெல்லாம் யூசஸ் ஆகிருக்கு அப்படின்றது தான் இதோட சோர்சஸ் இருக்கும். கேஷ் ஃப்ளோவில் வந்து 2 பேலன்ஸ் ஷீட்டில் கேஷ் என்ன மாதிரி மாறி இருக்குது அதோட கேஷ் என்ன அப்படின்றது இருக்கிறதுல தான் கேஷ் ஃப்ளோவோட சோர்சஸ் இருக்கும். யூசேஜ் இது லாங் ரன் ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ஃபண்ட் ஃப்ளோ யூஸ் ஆகும். இது வந்து ஷார்ட் டேர்மாக அந்த லிக்விடிட்டி ஆஃப் பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த கேஷ் ஃப்ளோ ஃபெனோமெனா நம்ம பார்ப்போம். ஷார்ட் டேர்முக்காக பார்க்குறது தான். செட்டட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலால் ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா கரண்ட் அசட் அண்ட் கரண்ட் லயபிலிட்டிஸில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட்டில் ஆஃப் சேஞ்சஸில் இருக்கும். இங்கே வந்து கேஷ் வந்து என்ன மாதிரி ஃப்ளோ ஆகிருக்கு அப்படின்றது வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம பார்ப்போம். இங்கே எண்ட் ரிசல்ட் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைக்கும். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் கேஷ் எவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்ற ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இந்த ஃபண்ட் ஃப்ளோ அண்ட் கேஷ் ஃப்ளோக்குள்ள டிஃபரன்ஸ். தென் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இந்த அதில் வந்து அக்யூரல் பேசிஸ் அக்கௌண்டிங் இருக்கும். அக்யூரல் பேசிஸ் மீன்ஸ் சம் ஆஃப் த எலமெண்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிருக்கும். ஒரு டிபெண்ட் பண்ணி கரண்ட் அசட் அண்ட் கரண்ட் லயபிலிட்டிஸை என்னெல்லாம் அக்கௌண்ட்ஸ் வேரியஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கோ அந்த அலைமெண்ட்ஸ் எல்லாமேவும் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்துடும். கேஷ் ஃப்ளோவில் வந்து அக்யூரல்
பேசிஸ் ஆப்ட் அக்யூரல் பேசிஸ் மட்டும்தான் இருக்கும். என்னெல்லாம் கேஷ் இருக்குது, கேஷ் வந்து எப்படி கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்ற பேசிஸில் மட்டும்தான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸில் statement of sources and uses of fund, schedule of changes in working capital, fund from operations வரும். ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டில் எதெல்லாம் சோர்சஸ் எதெல்லாம் யூசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த இதுலேருந்து ஷெட்யூல் ஆஃப் சேஞ்சஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் பார்ப்போம். அதுக்கப்புறமா ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கா அல்லது டிக்ரீஸ் ஆகிருக்கா ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 டெக்னிக்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகும் ஃபண்ட் ஃப்ளோஸ் அனலைசஸில். ஃபண்ட் ஃப்ளோ அனலைசஸ் ஸ்டேட்மெண்ட் ஷெட்யூல் இப்படி தான் இருக்கும். இந்த ஷெட்யூலில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கரண்ட் அசட்ஸில் ப்ரீவியஸ் இயர் அண்ட் கரண்ட் இயர் 2 அமௌண்ட் இருக்கும். அந்த 2 அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏ லிஸ்ட்டில் கரண்ட் அசட்ஸ் ஃபுல்லாக பார்த்துருவோம். கரண்ட் லயபிலிட்டிஸில் என்னெல்லாம் லயபிலிட்டிஸ் ப்ரீவியஸில் இருக்குது கரண்ட் இயரில் இருக்குது அந்த லயபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுல இன்க்ரீஸா டிக்ரீஸா அப்படின்னு சொல்லிட்டு ஏ மைனஸ் பி அதாவது கரண்ட் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ் பார்த்தோன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைக்கிறோம். ஒர்க்கிங் கேபிட்டல் மோர் தெனாக இருந்தால் கரண்ட் அசட்ஸை விட லயபிலிட்டிஸ் மோர் தெனாக இருந்தால் டிக்ரீஸாக இருக்கும். லயபிலிட்டிஸ் வந்து கம்மியாக இருந்து கரண்ட் அசட்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்க்ரீஸாக இருக்கும். இதுதான் ஷெட்யூல் ஆஃப் சேஞ்சஸ். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துடலாம். என்னெல்லாம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு கால்குலேட் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டாகவும் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கேஷ் ஃப்ளோ அனலைசஸ். கேஷ் ஃப்ளோ அனலைசஸில் வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ், ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ். கேஷ் வந்து என்னெல்லாம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில் இருக்குது, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் இருக்குது, ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸில் இருக்குன்னு சொல்லிட்டு 3ஐயும் ஃபைன் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணுவோம். ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில் கேஷ் இன்ஃப்ளோ, கேஷ் சேல்ஸ் எவ்வளோ இருக்குது, பர்ச்சேஸ் கேஷ் அவுட்ஃப்ளோவில் பர்ச்சேஸ் என்னெல்லாம் கேஷ் இன்ஃப்ளோவாக இருக்குது என்னெல்லாம் கேஷ் அவுட்ஃப்ளோவாக இருக்குது ஆப்ரேட்டிங் அப்படின்ற ஆக்டிவிட்டீஸ்லன்னு சொல்லிட்டு எடுத்துக்குவோம். இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில் என்னெல்லாம் நம்ம இன்ஃப்ளோ ஆகிருக்கு, பிஸ்னஸ்க்குள்ளே கேஷ் இன்ஃப்ளோ ஆகிருக்கு, சேல்ஸில் எவ்வளோ ஃபிக்ஸட் சேல் ஆஃப் ஃபிக்ஸடில் அசட்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும் நமக்கு கிடைக்கிற கேஷ் கம்பெனிக்கு இன்ஃப்ளோ உள்ளே வர்ற கேஷஸ் ஃபுல்லாக இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் இருக்கும். அதே மாதிரி நம்ம என்னெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் கம்பெனிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேஷ் அவுட்ஃப்ளோ ஆக்டிவிட்டீஸில் இருக்கும். ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் ஷேர்ஸ் இன் கேஷ், டிபெஞ்சர்ஸ்க்கு கொடுக்குற கேஷை, அப்புறம் பாரோயிங் கொடுக்குற ப்ரொசீட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு கேஷ் இன்ஃப்ளோ எல்லாம் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு, இதுக்குரிய பேமெண்ட்ஸ்லாம் நம்ம என்னெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்றதெல்லாம் அவுட்ஃப்ளோவில் இருக்கும். இந்த 3 ஆக்டிவிட்டீஸை பேஸ் பண்ணி கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதில் வந்து டைரக்ட் மெத்தட் அண்ட் இன்டைரக்ட் மெத்தட்னு சொல்லிட்டு 2 இருக்குது. நமக்கு இதில் என்ன சோர்ஸஸ்னா கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட், 2 பேலன்ஸ் ஷீட்டை கம்பேர் பண்ணி அதில் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டும் அதில் என்னெல்லாம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். டைரக்ட் மெத்தடில் என்னெல்லாம் கேஷ் ரிசிப்ட் இருக்குது, என்னெல்லாம் கேஷ் பேமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது 2த்துக்கும் உள்ள சேஞ்சஸ் நம்ம வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைன் பண்ணுவோம். இன்டைரக்ட் மெத்தடில் பிஃபோர் டேக்ஸ் நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதில் இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிப்போம். அந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல், தென் நெக்ஸ்ட் கேஷ் ஃப்ளோ ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் கண்டுபிடிச்சி கேஷ் ஃப்ளோ எவ்வளோ இருக்குது, கேஷ் எவ்வளவு ஃப்ளோ ஆகிருக்கு அப்படின்றத இன்டைரக்ட் மெத்தடில் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, கேஷ் ஃப்ரம் ஸ்டேட்மெண்ட் வந்து இப்படி தான் இருக்கும். ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ், ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ். அப்போ நம்ம கொடுக்குற ப்ராப்ளம்ஸில் எதெல்லாம் ஆப்ரேட்டிங், எதெல்லாம் இன்வெஸ்டிங், எதெல்லாம் ஃபினான்சிங் சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ண முடியும். ப்ளேஸ் பண்ணி அந்த கேஷ் இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா, பிகினிங் பீரியடில் எவ்வளோ இருந்தது, எண்ட் ஆஃப் தி பீரியடில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் ஃபைன் பண்ணுவோம். இதான் கேஷ் ஃப்ளோக்குரிய ஃபார்மேட். ஃபஸ்ட்டு பட்ஜெட்டிங், பட்ஜெட்டரி கண்ட்ரோல். இப்போ பட்ஜெட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஃப்யூச்சர் எஸ்டிமேட்ஸ்க்காக, ஒரு பிஸ்னஸோட ஃப்யூச்சர் எஸ்டிமேட்காக என்னெல்லாம் பட்ஜெட் பண்ணலாம், என்னெல்லாம் பிளான் பண்ணலாம் அப்படின்றது தான் பட்ஜெட். பட்ஜெட்டிங் அப்படின்றது நம்ம என்ன பட்ஜெட் பண்ண போகிறோம், என்ன பிளான் பண்ண போகிறோமோ அதுக்குரிய ப்ரிப்பரேஷன் அண்டு ப்ராசஸ் தான் பட்ஜெட்டிங். கண்ட்ரோல் அப்படின்றது என்னென்னா ப்ராசஸ் பண்ண அந்த பட்ஜெட்டிங்கை அந்த பட்ஜெட் மூலமாக என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸை அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற சிஸ்டம் தான் கண்ட்ரோல். அப்போ பட்ஜெட் அப்படின்றது ஒரு பிளான், அந்த பிளானை ப்ராசஸ் பண்ணுறது ப்ரிப்பேர் பண்ணுறது பட்ஜெட்டிங், அந்த ப்ராசஸ் பண்ண பட்ஜெட்டிங்கை அச்சீவ் பண்ணுறது வந்து கண்ட்ரோல், பட்ஜெட்டரி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
ஓகே, அப்போ பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்டிங் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் பிளானிங் versus budgetary control is linked with coordination and control. Budgetary control Brown and Howard ஸ்லிங்லா அப்படின்றவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் அப்படின்றது என்னன்னா, a budget is a predetermined statement of management policy during a given period which provides a stance for comparison with results actually அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌன் அண்ட் ஹாவர்ட்ன்றவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்டிங் அப்படின்றதுக்கு budgeting is a preparation of comprehensive operating and financial plans for specific interval of time அப்படின்னு சொல்லி ஷைலிங்லா அப்படின்றவங்க பட்ஜெட்டிங் அப்படின்றத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது பட்ஜெட் அப்படின்றது ஒரு ப்ரீ டிட்டர்மைன் ஸ்டேட்மெண்ட். அந்த ப்ரீ டிட்டர்மைன் ஸ்டேட்மெண்ட்டுக்குரிய ஃபினான்ஷியல் பிளான்ஸ், அதோட இன்டர்வல் டைம், இதெல்லாம் சொல்லி அதோட ஆப்ரேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் பட்ஜெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு குட் பட்ஜெட் அப்படின்றதுக்கு என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, ஒரு குட் பட்ஜெட் அப்படின்றது மேனேஜ்மெண்ட்ல டாப் லெவலில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணுற ஒரு சிஸ்டமாக இருக்கணும். அப்போ அந்த பட்ஜெட்டிங் பற்றின நாலேஜ் வந்து அங்கே இருக்கிற எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் அந்த டாப் லெவலில் இருக்கிறவங்க கொண்டு போய் சேர்க்குற மாதிரி இருக்கணும். அப்போ என்ன மாதிரியான பட்ஜெட் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அது ஒரு குட் மேனரில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அந்த பட்ஜெட் பண்ணுறதுக்குரிய அப்ஜெக்டிவை, அதாவது அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அது மாதிரி பட்ஜெட் அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஒரு ஹை ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு பிஸ்னஸோட அப்ஜெக்டிவ். அப்போ அந்த அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பட்ஜெட் பண்ணணும், அவங்கள்ட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் என்ன, அந்த ரிசோர்ஸஸை எப்படி அலோகேட் பண்ணணும், அதை ஷார்ட் டேர்ம் எப்படி அலோகேட் பண்ணணும், லாங் டேர்ம் எப்படி அலோகேட் பண்ணணும், கரண்ட் இயரில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வருது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் இல்லை பாரோ பண்ணுறோன்னா அப்போ பட்ஜெட்டில் வந்து என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு ஃபிக்ஸேஷன் அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு பட்ஜெட்டிங் வந்து கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட். பட்ஜெட் வந்து டைம், ஃபங்க்ஷன், ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு 3 டைப்பாக கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. டைமிங் அப்படின்றதுல ஷார்ட், லாங் அண்ட் கரண்ட் டேர்ம் பட்ஜெட்ஸ் வந்து டைமிங் பட்ஜெட்ஸில் வரும். ஃபங்க்ஷன் அப்படின்றது மாஸ்டர் ஃபங்க்ஷன் அண்ட் சப்சிடரி ஃபங்க்ஷன். ஃப்ளெக்சிபிலிட்டியில் ஃபிக்ஸட் அண்ட் ஃப்ளெக்சிபிள்னு சொல்லிட்டு 2 டைப்ஸாக இருக்குது. இதிலே சப்சிடரி வந்து சேல்ஸ், ப்ரொடக்ஷன் காஸ்ட், ஃபினான்ஷியல் இருக்குது. காஸ்ட் அகெயின் ப்ரொடக்ஷன் காஸ்ட், அதர் காஸ்ட்னு இருக்குது. ஃபினான்ஷியல் வந்து கேஷ் ஃபினான்ஷியல் பட்ஜெட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபினான்ஷியல் பட்ஜெட்னு சொல்லிட்டு 2 டைப்பாக கிளாஸிஃபை இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைம். டைமில் லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம். லாங் டேர்ம் அப்படின்றது ஒரு 5 to 10 years ஒரு லாங் பிஸ்னஸோட லாங் ரன்னுக்காக இருக்கிற ரிசோர்ஸஸை எப்படியெல்லாம் அலோகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் பண்ணுறது தான் லாங் டேர்ம் பட்ஜெட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு மிஷினரியை ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் கட்ட போகிறாங்க அப்படின்னா அந்த பிளேஸ் வந்து லைஃப் லாங் ஒரு அபவுட் 10 years வரையுமே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ அதுக்குரிய பட்ஜெட் எப்படி பண்ணணும்னு சொல்கிறது தான் லாங் டேர்ம் பட்ஜெட். ஷார்ட் டேர்ம் பட்ஜெட் அப்படின்றது 1 or 2 months, 3 or 6 months, 12 months, அதாவது 1 to 2 years அப்படி ஷார்ட் பீரியட்ல என்ன மாதிரியான பட்ஜெட் பண்றோம் அப்படின்றத பண்றதுதான் ஷார்ட் டேர்ம் பட்ஜெட். இது வந்து கேஷ் பட்ஜெட் வந்து இதோட எக்ஸாம்பிள்ஸ். கேஷ் எப்படிலாம் இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ இருக்கும், பேமெண்ட் என்ன, ரிசிப்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பட்ஜெட் பண்றது ஷார்ட் டேர்ம் பட்ஜெட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள். கரண்ட் பட்ஜெட் அப்படின்றது 1 yearக்குள்ள, அதாவது இது வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் பட்ஜெட் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் இதுக்கு கரெக்ட் எக்ஸாம்பிளா இருக்கும். ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்கணும், அதுக்குரிய பட்ஜெட் என்ன, அந்த ஒர்க்கிங் கேபிட்டலை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், ஒர்க்கிங் கேபிட்டலை எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்றது கரண்ட் பட்ஜெட்ல இன்க்ளூட் ஆகும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனில் மாஸ்டர் பட்ஜெட் அண்ட் சப்சிடரி பட்ஜெட் 2 கிளாசிஃபிகேஷன் இருக்கு. மாஸ்டர் பட்ஜெட் அப்படின்றது ஓவராலாக ஒரு கம்பெனியோட ஹோல் அச்சீவ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும்ட்டு ஓவராலாக பண்ணுற பட்ஜெட் தான் மாஸ்டர் பட்ஜெட். இதுலேயே எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். சேல்ஸு, ப்ரொடக்ஷன், டைரக்ட் அண்ட் கேஷ், டைரக்ட் மெட்டீரியல்ஸ், எண்டிங் ஒரு ப்ராடக்டோட ஸ்டார்டிங்லேருந்து அது எண்டு வரைக்கும் பண்ணுற ப்ராசஸ் ஃபுல்லாமே மாஸ்டர் பட்ஜெட்டில் வந்துடும். தென் சப்சிடரி ஃபங்க்ஷன். சப்சிடரி பட்ஜெட். சப்சிடரி பட்ஜெட் அப்படின்றது ஒரு பட்ஜெட்டுக்கு என்னெல்லாம் ஒரு கம்பெனிக்கு தேவை, ஒரு ப்ரொடக்ஷனுக்கு தேவையாக இருக்குது, ஒரு பிஸ்னஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக கிளாஸிஃபை பண்ணி வர்றது தான் சப்சிடரி பட்ஜெட். அதில் வந்து சேல்ஸ் பட்ஜெட் ஃபஸ்ட்டு. சேல்ஸ் பட்ஜெட் அப்படின்றது அவங்க மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட்டை இல்லை பை பண்ண ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஒரு ப்ரொடக்ஷன் தேவைப்படுது, அதை எப்படி நம்ம சேல் பண்ணணும், அதோட ப்ராடக்ட் வைஸ் என்ன, டெரிடிட்டி வைஸ் என்ன, கஸ்டமர் வைஸ் என்ன, பீரியட் வைஸ் என்னன்னு சொல்லிட்டு அதுக்குரிய பட்ஜெட் மேக் பண்ணுறது தான் சேல்ஸ் பட்ஜெட். ப்ரொடக்ஷன் பட்ஜெட். ப்ரொடக்ஷனுக்கு ரிலேட்டடான
பட்ஜெட்டில் அதோட வால்யூம், குட்ஸ் ஆஃப் ரேக்கு, எவ்வளோ குட்ஸ் தேவைப்படும், அந்த வாங்கின குட்ஸ்லேருந்து எவ்வளோ ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டில் வரும். காஸ்ட் பட்ஜெட் அப்படின்றது ப்ரொடக்ஷனோட காஸ்ட், அப்புறம் அதர் காஸ்ட் வரும். ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் டைரக்ட் மெட்டீரியல், மேனுஃபேக்சரிங் காஸ்ட், டைரக்ட் லேபர், இதெல்லாம் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் வரும். ஒரு ப்ராடக்ட்டை மேக் பண்ணும்போது ப்ரைமரியாக இருக்கிற எல்லா காஸ்ட்டுமே ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் வந்துடும். அதர் காஸ்ட் வந்து அதோட செல்லிங்க்கு, அதோட ரிசர்ச், ப்ராடக்டோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் எல்லாமே அதர் காஸ்ட்டில் வந்துடும். இதுக்குரிய பட்ஜெட் மேக் பண்ணுறது தான் காஸ்ட் பட்ஜெட். தென் ஃபினான்ஷியல் பட்ஜெட். ஃபினான்ஷியல் வந்து கேஷ் பட்ஜெட் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட் சொல்லிட்டு 2 இருக்குது. கேஷ் பட்ஜெட் அப்படின்றது என்னென்னா, கேஷ் வந்து இன்ஃப்ளோ என்ன, அவுட்ஃப்ளோ என்ன, ரிசிப்ட் என்னது, பேமெண்ட் என்ன, அந்த பேமெண்ட் அண்ட் ரிசிப்ட்ஸுக்குரிய அனலிசிஸ்லாம் என்ன மாதிரி பண்ணணும், அப்போ ஏதாவது ஒரு பாரோ பண்ண வேண்டியதாக இருந்தால், இல்லாட்டி இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருந்தால் அது என்ன மாதிரி நம்ம டெசிஷன் டேக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேஷ் பட்ஜெட்டில் வந்துடும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட்டில் என்ன பேஸில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போகிறாங்க, அது என்ன வேரியஸ் ஃபார்ம், என்னென்ன ஃபார்ம்லாம் அமௌண்ட் வந்து கேபிட்டலில் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுறதெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட்டில் வந்துடும். லாஸ்ட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி. ஃபிக்ஸட் பட்ஜெட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் சொல்லிட்டு 2 டைப்ஸாக இருக்குது. ஃபிக்ஸட் பட்ஜெட் அப்படின்றது இதுதான் நம்மளோட ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் மேக் பண்ண இவ்வளோ தான் ஆகும்னு சொல்லிட்டு அந்த வேல்யூமுக்குரிய டேர்ன் ஓவர் வந்து ஃபிக்ஸடாக வச்சுருக்கிறது எல்லாமே ஃபிக்ஸட் பட்ஜெட்டில் வந்து. ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் வந்து இது வந்து வேரியபிள் மாறிட்டே இருக்கும். வேஜஸோட லேபர்ஸோட வேஜஸ் மாறும், அந்த ப்ராடக்ட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறப்ப டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ் மாறும். அப்போ அந்த மாறுறதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக பட்ஜெட் கொண்டு வரதான் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட். இது வரைக்கும் ஃபுல்லாக நம்ம பட்ஜெட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஜீரோ பேஸ் பட்ஜெட். ஜீரோ பேஸ் பட்ஜெட் அப்படின்றது என்னன்னா, ஒரு கம்பெனியில் நியூவாக ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பற்றின நாலேஜ் இல்லை, இந்த ப்ராடக்ட்டை புதுசாக கொண்டு வர போகிறோம் அப்படின்னா அதுக்குரிய பட்ஜெட் ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த கம்பெனியில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு நியூ ப்ராஜெக்ட்குரிய பட்ஜெட்டை நியூவாக கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது பேஸ் பட்ஜெட் இல்லாமல், ப்ரீவியஸ் இயர் பண்ண பட்ஜெட் இல்லாமல், இல்லை வேற ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறாம நியூவாக ஒரு ப்ராடக்ட்டுக்கு பட்ஜெட் மேக் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட் வரும். இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபண்ட் அலோகேட் பண்ணுறது எல்லாமே மேனேஜ்மெண்ட்டோட நியூவாக தான் இருக்கும். ஸோ இதுக்குரிய ஆப்டிமம் ரிசோர்ஸ் என்ன, இது என்ன மாதிரி அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், இதுலேருந்து நமக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இம்ப்ரூவ் எஃபிசியன்சி, அதோட எக்கனாமிக்கும் வாஸ்ஃபுல் ஏரியாஸ், இது எல்லாத்தையுமே ஃபைன் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணி பட்ஜெட் பண்ணுறது தான் ஜீரோ பேஸ் பட்ஜெட். ஜீரோ பேஸ் பட்ஜெட் போல் ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் அப்ஜெக்டிவ் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணிவிட்டு அடுத்து அதோட பிளான் அண்ட் ஆக்ஷன்ஸ், அதோட ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் பெனிஃபிட் அனாலிசிஸ், தென் பேக்கேஜிங், ஃபைனலைஸ் பட்ஜெட் வரை கொண்டு வந்துடுவாங்க. இது ஜீரோ பேஸ் பட்ஜெட்டோட ப்ராசஸ். இப்போ இதுவரை நம்ம பார்த்த டாப்பிக்லேருந்து பிஜிடிஆர்பி காமர்ஸில் என்னெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். 2001 கேட்ட கொஸ்டின் ஃபஸ்ட்டு, கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்க்ரீஸ் இன் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் தான் இதுக்கு ஆன்சர். Next question, a budget which is prepared incorporating the summary of all the functions budgets is called master budget. நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எசென்ஷியலி பேஸ்டு ஆன் அக்யூரல் பேசிஸில் தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் கேஸ் ஆஃப் லிமிடெட் கம்பெனி த டேர்ம் ஃபினான்ஷியல் பேலன்ஸ் ஷீட் இன்க்ளூட்ஸ் P&L account, P&L appropriation account, balance sheet. P&L appropriation account லிமிடெட் கம்பெனி, அதாவது பார்ட்னர்ஷிப் கம்பெனிஸில் வரும் இல்லையா, அதில் பார்ட்னர்ஸ்க்குரிய ப்ராஃபிட் அண்ட் ஷேர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. தென் குயிக் ரேஷியோ இஸ் லிக்விட் அசட்ஸ் டிவைடட் லிக்விட் லயபிலிட்டி. குயிக் ரேஷியோட ஃபார்முலா. இப்போ பிஜிடிஆர்பி காமர்ஸ் கொஸ்டின் 2002 கேட்ட கொஸ்டின்ஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கிராஸ் மார்ஜின், எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ, ROI, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாமே ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ மட்டும்தான் ப்ராஃபிட்டபிலிட்டி கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நெட் ப்ராஃபிட் ஏர்ன்டு ப்ளஸ் நான் ஒர்க்கிங் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் ஈக்குவல் டு ஆன்சர் ஃபண்ட் ப்ரொவைடட் பை ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிராஸ் ப்ராஃபிட் ₹50,000, ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் பில்டிங் 5,000, salaries 8,000, depreciation on plant ₹5,000, printing and stationery 3,000, goodwill return of ₹5,000, provision for taxation ₹10,000 கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் ஃபைன் பண்ண ஆன்சர் வந்து ₹39. இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இட் கேன் பி கால்குலேட் பை ஆடிங் நான் ப்ராஃபிட் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணிவிட்டு
டிடெக்டிங் நான் ஆப்ரேட்டிங் இன்கம்மை டிடெக்ட் பண்ணணும். எதில் அப்படின்னா நெட் ப்ராஃபிட்டில். நமக்கு இந்த சம்மில் என்ன கொடுக்கல, நெட் ப்ராஃபிட் கொடுக்கல, கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் சம் ஆஃப் த கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு கிராஸ் ப்ராஃபிட் எடுத்து நம்ம கிரெடிட் சைட் ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் பார்க்குறோம், சேலரி, டிப்ரிசியேஷன் அண்ட் பிளான்ட், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, குட்வில், ரிட்டர்ன் ஆஃப் ப்ரொவிஷன், இதெல்லாம் நம்மளோட லாஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ். இந்த லாஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ்லேருந்து கிராஸ் ப்ராஃபிட்டையும் சேல் அண்ட் பில்டிங் 5000 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதையும் ரெடியூஸ் பண்ணோன்னா நம்ம நெட் ப்ராஃபிட் 24,000 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த நெட் ப்ராஃபிட் 24,000ல் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணிவிட்டு அதிலிருந்து நான் ஆப்ரேட்டிங் இன்கம்மை லெஸ் பண்ணணும். அப்போ இதில் நமக்கு எதெல்லாம் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நமக்கு தெரியணும். இதில் வந்து குட்வில் ரிட்டர்ன் ஆஃபும் ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸும் நமக்கு நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். நான் ஆப்ரேட்டிங் இன்கம் நமக்கு இந்த சம்மில் கொடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கண்டுபிடிச்ச ப்ராஃபிட் 24,000லேருந்து நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸான குட்வில் ரிட்டர்ன் ஆஃபையும் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷனையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் 39,000. இன்கேஸ் இந்த சம்மில் நான் ஆப்ரேட்டிங் இன்கம் ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை லெஸ் பண்ணி கொடுக்கணும். இங்கே நான் ஆப்ரேட்டிங் இன்கம் கொடுக்காததுனால ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து 39,000 ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் டஸ் நாட் கம் அண்டர் liabilities ஃப்ரம் த ஃபாலோயிங். டெப்டாஸ் வந்து liabilityல வராது, ஏன்னா அது ஒரு அசட். Next question, the net income of an enterprise is 1,62,400. It fixed interest charge on mortgage debentures 2,700 and the income tax paid by the company is rupees 1,62,400. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, என்டர்பிரைஸஸோட நெட் இன்கமும் மார்டேஜோட டிபெஞ்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து டேக்ஸ் பே பண்ண அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோட ஆன்சர் என்னென்னா 121 டைம்ஸ். இதை எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ், அப்போது டிவைடட் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் சொல்லிட்டு இதோட ஃபார்முலா. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நெட் இன்கம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட்டு இன்கம் டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம் அப்படின்ற அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் அப்படின்றதுனால நம்ம இன்ட்ரெஸ்ட் இங்கே கொடுக்கல, இன்கம் டேக்ஸ் மாத்திரம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பிஃபோர் டேக்ஸ் அமௌண்ட்டையும் நம்ம நெட் ப்ராஃபிட் கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு 2,700 வந்து ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் நமக்கு கொடுத்துருக்காங்க 2,700. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2,700ஆல் நம்ம டிவைட் பண்ணோன்னா 121 டைம்ஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், given the ratio 2:1, if the net working capital 60,000 then the amount of current liabilities would be சொல்லியிருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் 60,000. இது எப்படி வந்துச்சுன்றதை கால்குலேட் பண்ணலாம். ஒர்க்கிங் கேபிட்டலோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஒர்க்கிங் கேபிட்டல் ஈக்குவல் டு கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. இப்போ கரண்ட் ரேஷியோவோட ஃபார்முலா கரண்ட் அசட் டிவைடட் கரண்ட் லயபிலிட்டி. இப்போ நமக்கு என்ன இங்கே இருக்குது, ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்குது. ஒர்க்கிங் கேபிட்டல்ஸ் ஈக்குவல் டு 2:1 வந்து நமக்கு ரேஷியோ இருக்குது. அப்போ 2:1 எக்ஸ் மைனஸ் எக்ஸ், இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா 2:1 அப்படின்றது எக்ஸ் அப்படின்றது நம்மளோட கரண்ட் ரேஷியோ. அந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 60,000 ஆன்சர் கிடைக்கும். இதில் 2:1 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா 1:1 வந்து நமக்கு ஆன்சராக கிடைக்கும். நம்மகிட்ட இருக்கிற ஒர்க்கிங் கேபிட்டலில் இப்போ கரண்ட் ரேஷியோலேருந்து நம்ம இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா 60,000 டிவைடட் 1, அப்போ 60,000 நமக்கு இங்கே ஆன்சர் கிடைக்கும். கரண்ட் லயபிலிட்டி வந்து 60,000 நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 2003 and 4 கேட்ட கொஸ்டின், ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ இஸ் அ ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. Next question, when the current ratio is 2:5 and the amount of current liability is rupees 25,000, what is the amount of current asset கேட்டிருக்காங்க 62,000. இதில் நமக்கு ரொம்ப சிம்பிள், இந்த கொஷின் மாதிரி கிடையாது. இங்கே வந்து நம்ம ஒர்க்கிங் கேபிட்டலை வச்சு கரண்ட் அசட்ஸ் கரண்ட் லைபிலிட்டி பற்றி அதை வந்து கரண்ட் ரேஷியோவில் அப்ளை பண்ணுறோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு ஜஸ்ட் கரண்ட் அசட் மட்டும் கேட்டிருக்காங்க, கரண்ட் லைபிலிட்டியும் கொடுத்துட்டாங்க, கரண்ட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஃபார்முலா கரண்ட் ரேஷியோ ஈக்குவல் டு
கரண்ட் அசட் டிவைடட் கரண்ட் லயபிலிட்டி. அப்போ 2.5 வந்து கரண்ட் ரேஷியோ, கரண்ட் அசட் நமக்கு தெரியாது, கரண்ட் லயபிலிட்டி 25,000. இதை நம்ம அப்படியே அப்ளை பண்ணோம் அப்படின்னா 62,500 நமக்கு ஆன்சராக கிடைக்கும். அது வந்து நமக்கு கரண்ட் அசட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஐட்டம் இஸ் நாட் அண்ட் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கேட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் பெய்டு மட்டும்தான் நமக்கு இதில் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கிடையாது, மற்ற எல்லாமே ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், when average stock is rupees 8,000, selling price is 25% above cost and stock turnover ratio is 6 times, what is the amount of gross profit கேட்டிருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் 12,000. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். இப்போ நமக்கு இங்கே கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். கிராஸ் ப்ராஃபிட்டுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆவரேஜ் ஸ்டாக் கொடுத்துட்டாங்க, செல்லிங் ப்ரைஸில் வந்து 25% கொடுத்துருக்காங்க, ஸ்டாக் டேர்ன் ஓவர் ரேஷியோவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம இந்த ஸ்டாக் டேர்ன் ஓவர் ரேஷியோவை அப்ளை பண்ணோம் அப்படின்னோன்னா நமக்கு கிராஸ் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கலாம். அப்போ 6 டைம்ஸ் வந்து என்னது 6 டைம்ஸ் வந்து நமக்கு ஸ்டாக் டேர்ன் ஓவர் ரேஷியோ, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு நமக்கு தெரியாது, டிவைடட் 8,000 வந்து நமக்கு இங்கே ஆவரேஜ் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 48,000 கிடைக்கும். இந்த 48,000 அப்படின்றது என்னென்னா நமக்கு எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்போ சேலில் 25% வந்து நமக்கு கிராஸ் ப்ராஃபிட்டாக இருக்கும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 25% above காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்லிங் ப்ரைஸில் 25% above காஸ்ட். அப்போது நம்ம 25% வந்து என்ன இங்கே செல்லிங் வச்சுருக்காங்க. அப்போ அதில் 75% வந்து நமக்கு செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். அப்போ 25% நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். அப்போ நம்ம 48,000 சேல்ஸ் அமௌண்ட்டு கண்டுபிடிச்சோம், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோன்னா அதில் 25% நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கண்டுபிடிக்கிறோம். எந்த ஃபார்மில் அப்ளை பண்ணினா ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோவை ஃபார்மில் அப்ளை பண்ணி நமக்கு ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ 6,000, ஆவரேஜ் ஸ்டாக் 8,000. அப்போ நம்ம இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணோன்னா 48,000 நமக்கு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கிடச்சிரும். அந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டில் 25% வந்து கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 12,000. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபைண்டிங் த லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ ஆஃப் அ ஃபர்ம் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. சிக்ஸ்த்து கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ நான் கரண்ட் அசட். இதுக்குரிய ஆன்சர் வந்து லேண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் த நெட் ப்ராஃபிட் இஸ் rupees 25,000 ஆஃப்டர் writing of preliminary expenses rupees 5,000, then the funds from operation will be 30,000. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, இட் கேன் பி கால்குலேட். இப்போ நம்ம அதில் வந்து நெட் ப்ராஃபிட்டில் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணி நான் ஆப்ரேட்டிங் இன்கம் லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் கிடச்சிடும். இங்கே நெட் ப்ராஃபிட் 25,000 கொடுத்துட்டாங்க, இதில் preliminary expenses 5,000 கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம இது ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் நமக்கு நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அப்போ 25,000 + 5,000 30,000 ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சேல்ஸ் பட்ஜெட் இஸ் அ ஃபங்க்ஷனல் பட்ஜெட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட். பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் கிடையாது. ஃபிக்ஸட் காஸ்ட் பெர் யூனிட் இன்க்ரீஸ் வென். எப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்னா ப்ரொடக்ஷன் வேல்யூம் டிக்ரீஸ் ஆகும்போது. Long-term solvency is indicated debt equity ratio. Cash from operation is equal to net profit plus increase in current asset. அடுத்து 2005 and 6ல கேட்ட கொஷின்ஸ். இஃப் நெட் ப்ராஃபிட் பீரியட் rupees 50,000, நெட் ப்ராஃபிட் வந்து 50,000, ஆஃப்டர் கிரெடிட்டிங் கெயின் ஆன் சேல் ஆஃப் அசட் 5,000, டெபிட்டிங் டிப்ரிசியேஷன் 20,000, ஃபிக்ஸட் அசட்ஸ் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வில் பி கேட்டிருக்காங்க. நம்ம ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் 65,000. அதே தான் நம்ம நெட் ப்ராஃபிட் இங்கே கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட்லேருந்து நம்ம நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸையும் நான் ஆப்ரேட்டிங் இன்கமையும் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணி நான் ஆப்ரேட்டிங் இன்கம்மை லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இங்கே இதில் நமக்கு எது நான் ஆப்ரேட்டிங் இன்கம் 5,000 வந்து இன்கம், 20,000 வந்து நமக்கு டிப்ரிசியேஷன், அது நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அப்போ 50,000 20,000 ஆட் பண்ணி 5,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா 65,000 கிடச்சிரும். இந்த ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் கொஸ்டின் அகைன் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த சம்மை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் நம்ம. பட்ஜெட் இஸ் ஒன்லி அ மேனேஜ்மெண்ட் டூல், இட் இஸ் நாட் அ சப்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த அக்செப்டட் ஸ்டாண்டர்ட் ஃபார் கரண்ட் ரேஷியோ ஆர் 2:1 நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற ரேஷியோ. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
which of the following statement is true னு கேட்டிருக்காங்க. First statement 1, interpretation is impossible without analysis. Analysis without interpretation is possible but has no value of this. இது ரெண்டுமே true தான். Next question, what is the effect of the collection of account receivable on the current ratio and net working capital? இதுக்குரிய ஆன்சர் வந்து no effect. ரெண்டுத்துலையுமே எஃபெக்ட் கிடையாது. Ratio of performing assets to total asset is peculiar to banking industryல வந்து நமக்கு இந்த performing asset peculiar-ஆ இருக்கும். Next question, budget manual contains the objective and the principles of the budgetary control, duties and powers of the budget officer and committee, account classification and budget period. இது எல்லாமே இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் தான். பட்ஜெட் மேனுவல் கண்டெய்ன்ஸ் வந்து இது எல்லாமே மேனுவல் கண்டெய்னில் இன்க்ளூட் ஆகும். ஸோ இதற்குரிய ஆன்சர் ஆல் ஆஃப் தி அபோவ். 2006 and 2007 கேட்ட கொஸ்டின், பேலன்ஸ் ஷீட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டேஷ் ஆஃப் அ பிஸ்னஸ் அட் அ ஸ்பெசிஃபைட் டைம். ஃபினான்ஷியல் பொசிஷன், ஒரு பேலன்ஸ் ஷீட் மூலமாக ஒரு ஃபினான்ஷியல் பொசிஷனை ஸ்பெசிஃபிக் டைமில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கேஷ் பட்ஜெட் இஸ் அண்ட் டேர்ம் பட்ஜெட், அது ஷார்ட் டேர்ம் பட்ஜெட் கேஷ் பட்ஜெட் அப்படின்றது. கெப்பாசிட்டி ரேஷியோ இன்ட்டு எஃபிஷியன்சி ரேஷியோ இஸ் ஆக்டிவிட்டி ரேஷியோ. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனல் பட்ஜெட் இன்க்ளூட்ஸ் பர்ச்சேஸ் பட்ஜெட். டேஸ் டிட்டர்மைன்ஸ் த priorities in a functional budget, key factor. Next question, as a general rule quick ratio of dash is considered to be satisfactory 1:1. Which one of the following is liquidity ratio? இதுக்கு டெப்டாஸ் வெலாசிட்டி, குயிக் ரேஷியோ, கேஷ் பொசிஷன் ரேஷியோ ஆன்சராக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே லிக்விடிட்டி ரேஷியோ தான். நெக்ஸ்ட், த டேர்ம் ஃபண்ட் இன் த ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ரெஃபர்ஸ் டு நெட் ஒர்க்கிங் கேபிட்டலை தான் ரெஃபர் பண்ணும் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில். பட்ஜெட்டரி கண்ட்ரோல் ஹேஸ் became an essential tool of management in controlling cost and maximizing profit. இதுக்குரிய ஆன்சர். One of the most important tool of cost planning, budget. Cost planning ஓட most tool budget தான். Which one of the following is as usually long term budget? Capital expenditure budget வந்து long term budget. If the operating expenses exceeds the gross profit, the excess is referred to as operating loss. The ROI, return on investment, is the ratio between answer வந்து இதுக்கு net operating profit and capital employed, return of investment ratio. Turnover ratio is useful to management for evaluating performance evaluate பண்ணுறதுக்கு turnover ratio யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 2011 and 12 கேட்ட கொஸ்டின், which one of the following is not a current liability? Arrears and preference dividend. Which accounting provide comparative data for analysis and interpretation for effective decision making and policy formulation? Management accountingல provide பண்ணுவாங்க comparative statements. Next question, give the sales value 2 lakh and cost goods sold 1,40,000, operating and non-operating expenses 20,000 and 515,000 respectively. நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, நம்ம நெட் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்குரிய ஆன்சர் 12.5%. இதை எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நெட் ப்ராஃபிட் ரேஷியோவோட ஃபார்மில் நெட் ப்ராஃபிட் இன்ட்டு 100 டிவைடட் சேல்ஸ். அஸ் யூஷுவல் நமக்கு இங்கே நெட் ப்ராஃபிட் கொடுக்கல. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். அப்போ நெட் ப்ராஃபிட்டில் வந்து இங்கே என்னது சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் கிடச்சிரும். கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து ஆப்ரேட்டிங் அண்ட் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நெட் ப்ராஃபிட் கிடச்சிரும். அப்போ நெட் ப்ராஃபிட் நமக்கு 25,000. இந்த 25,000ல் ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா நெட் ப்ராஃபிட்டில் 100 இன்ட்டு சேல்ஸ் 2 lakhs நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா 12.5% நமக்கு ஆன்சராக கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், நெட் ப்ராஃபிட் rupees 1,50,000, இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிபெஞ்சர்ஸ் 25,000, ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் rupees 75,000, கேபிட்டல் எம்ப்ளாய்டு 1,40,000. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 17.24%. இதை எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் அண்ட் டிவிடெண்ட் இன்ட்டு 100 டிவைடட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இப்போது பிஃபோர் டேக்ஸ் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து டேக்ஸ்க்கு முன்னாடி கொடுத்த டிபெஞ்சர்ஸ் ப்ரொவிஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு அமௌண்ட்டு, அவங்க இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்த அமௌண்ட்டு 75,000, டிபெஞ்சர்ஸ் கொடுத்த இன்ட்ரெஸ்ட் வந்து 25,000. அப்போது இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ், அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் நெட் ப்ராஃபிட் மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கேபிட்டல் எம்ப்ளாய்டில் டிவைட் பண்ணி இன்ட்டு 100 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 17.24% ஆன்சராக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, கேஷ் ஃப்ளோ இன்க்ளூட்ஸ் கேஷ் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ்.
அடுத்து 14 and 15ல கேட்ட கொஸ்டின்ஸ். Debtors turnover ratio indicates the relationship between credit sales and account receivable. Next question, cash flow statement. இதுக்குரிய ஆன்சர் ஸ்டார்ட் வித் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் ends with closing ஆஃப் பேலன்ஸ்லேருந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஃப்ளோ ஆரம்பிக்கும். ஆரம்பிக்கிறது ஓப்பனிங் பேலன்ஸ், எண்ட் ஆகிறது வந்து க்ளோசிங் பேலன்ஸ். டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் டியூ டு இன்க்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டி. கரண்ட் லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ஒர்க்கிங் கேபிட்டல் டிக்ரீஸ் ஆகும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரெக்கார்டட் ஃபேக்ட்ஸ். 2017ல கேட்ட கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட் இஸ் நாட் அ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கம்ப்யூட்டிங் மெத்தட். நெட் ப்ராஃபிட் மெத்தடில் வந்து நமக்கு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கம்ப்யூட் பண்ண மாட்டோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ டூல் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸோட டூல் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நெட் ப்ராஃபிட் அண்ட் இயர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஒரு 2012ல் 40,000, 14ல் 30,000, 15ல் 20,000, 16ல் 30,000, நெட் லாஸ் 2020ல் 20,000 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அவுட் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆன் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் இஃப் த ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் 10,000. ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 கொடுத்துருக்காங்க. இப்போ ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஃபார்மில் வந்து ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட் இன்ட்ரு 100 டிவைடட் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ நமக்கு ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட் கிடைக்கணும். ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட்க்கு நம்ம என்ன பண்ணணும், எல்லா நெட் ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணி எத்தனை இயரோ அதெல்லாம் நம்ம டிவைட் பண்ணுவோம். அப்போ இங்கே நமக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸில் 4 இயர்ஸ் ப்ராஃபிட்டாக இருக்குது, 1 இயர் லாஸாக இருக்குது. அப்போ 4 இயர்ஸ்க்குரிய ப்ராஃபிட்டை ஆட் பண்ணிவிட்டு 1 இயர்க்குரிய ப்ராஃபிட்டை லெஸ் பண்ணோம், அந்த 20,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு 1 lakh. அந்த 1 lakhல 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஆவரேஜ் எடுக்கிறோம் அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு டிவைடட் 5 கொடுத்தோன்னா 20,000. இந்த 20,000 இன்ட்டு 20,000 அப்படின்றது நமக்கு ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட். 20,000 இன்ட்டு 100 டிவைடட் நமக்கு இங்கே கொடுத்துருக்க ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 1 lakh. நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 20 கிடைச்சிடும். 20% இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதான் லாஸ்ட் கொஸ்டின். கால்குலேட் கரண்ட் அசட் வென் கரண்ட் ரேஷியோ 2.5, ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் ₹90,000. இதுக்கு ஆன்சர் வந்து 1,50,000. கரண்ட் அசட் வந்து 1,50,000. எப்படி ஃபைன் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். அஸ் யூஷுவல் சேம் ஃபார்மில் தான் நம்ம ஒரு கொஷின் பார்த்தோம் இல்லையா. ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. கரண்ட் ரேஷியோக்கு கரண்ட் அசட் டிவைடட் கரண்ட் லயபிலிட்டி. இப்போ நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் தெரியும். 2.5 வந்து இங்கே என்னது நமக்கு கரண்ட் ரேஷியோ. அப்போ 2.5x மைனஸ் எக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 1.5 கிடைக்கும். அப்போ ஒர்க்கிங் கேபிட்டலில் இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா 90,000 1.5 கொடுத்தோம்னா நமக்கு 60,000 கிடைக்கும். இந்த 60,000ல் நம்ம 2.5 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரண்ட் அசட்ஸ் கிடச்சிரும். இது வரைக்கும் நம்ம யூனிட் 3 ஃபுல்லாக பார்த்தோம். யூனிட் 3ல் என்னெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கொஷின்ஸ் கேட்டுருந்தாங்க. வீடியோவோட பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது, நீங்கள் அங்கே போய் எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.